ஹாய் எல்லாத்துக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட கஸ்டமர் எல்லாமே பொடி வாங்கிறதுக்கும் ஹேர் ஆயில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது என்னோடய புது காஸ்டியூம். அன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த காஸ்டியூமில் வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக கேரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஸ்கூல் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லிப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய சின்ன சின்ன சேட்டைகள், என்னோடய லைஃப் ஸ்டைல் தினம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்குமே என்னோடய வெள்ளிக்கிழமை நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்குமே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் நம்மளுக்கான டைம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். சரி, ஓகே காய்ஸ், எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க, நானும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மீண்டும் தூங்கி எழுந்திரிச்சு விலாகை கண்டினியூ பண்ணுவோம். See you. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். நம்ம ஏரியா அமைதியாக இருக்கும். அப்போ கலைக்குதுப்பா. படுத்தோன்னு ஃபோன் மேலே ஃபோன் வந்துச்சு. அப்புறமேட்டு நல்லா மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டு வந்தேன்னா அதனால நல்லா தூங்கினேன். 2 நிமிஷம் கூட தூங்கி இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டேன். குதிங்கால் வலி பயங்கரமாக இருக்குது. எத்தனை நாள் படி ஏறி இறங்கும் போதெல்லாம் தெரியல. இப்போ தான் வலி பயங்கரமாக இருக்கு. ஆடிய ஆட்டம் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி. தண்ணி குடிப்போம். வெள்ளிக்கிழமை போயிட்டு வீட்டில் பத்தியெல்லாம் காமிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பிரியாணி வீட்டில். ஆனால் நான் சமைக்கலை. ஆனால் டேஸ்ட்டே இல்லை காய்ஸ். பிரியாணியில் டேஸ்ட்டே இல்லை. அம்மா கால் வைக்குது. எறும்பு ஓடிட்டு இருக்கு. எறும்பிச்ச பேசுவேன். அவ்வளோ சூரியன் ஒளி மேலே அடிக்குது. இந்த இடத்துல மூக்கில் சுழி. சரி, 6 மணிக்கு போயிட்டு வீட்டில் அது என்னது தூவம் போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு, வெள்ளிக்கிழமை கறி சமைச்சிட்டு நீங்கள் தூபம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தி எப்பயுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு மனசு சுத்தமாக இருந்தால் போதும். வீட்டில் 6 மணிக்கு பத்தி பற்ற வச்சுருவேன். சரிங்களா? நான்வெஜ்ஜு உண்மையாக சொல்கிறேன், கடவுள் நம்ம மனசில் தான் இருக்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் யோசிக்க மாட்டேன். சரிங்களா? பத்தி பற்ற வைக்கிறதுல என்ன இருக்குது? வீடு ஸ்மெல் நல்லாயிருக்கும். துணி சுத்த விட்டுட்டு வந்திருக்கேன். துணி எடுத்து காய போட்டுட்டு அடுத்த ரவுண்டு சோப்புத்தூள் வாங்கிட்டு போகணும். சோப்புத்தூளை போட்டு விட்டு, சோப்புத்தூள் மட்டும் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 2 கிலோனாச்சும் காலி பண்ணிவிடுவேன். மேலேயே காலி பண்ணிடுவேன். இப்போ கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு சோப்புத்தூள் வாங்கிட்டு போயிட்டு துணியை போட்டு அதுக்கப்புறம் தூவம் பற்ற வச்சுட்டு டீயை சாப்பிட்டுட்டு வருவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. நெஞ்சுக்குள்ளே நிற்கிது அவர் சமைச்சாருன்னா. ஒரு 5:30 மணிக்கு மேலே லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் வீட்டுக்கு. ஓகே காய்ஸ், தலைவர் சீவாம வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்த நான் ரொம்ப ரசித்து அந்த கொரட்டை வர்ற சதத்தை கேட்டுட்டு இருந்தேன். உள்ளே ஒருத்தவங்க படுத்து ஃபேஷியல் பெட்லேயே தூங்கிட்டாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்கும் போது இனிமையாக இருந்துச்சு. டடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சவுண்டு பயங்கர கிளியராக கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
கிட்டத்தட்ட அவங்க வந்து நல்லா தூங்கி கொரட்டை விட்டு அதை ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரசித்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன். ஸோ கஸ்டமர் இன்னொருத்தவங்க வந்து வாசலில் நின்றுட்டு ஃபேஷியல் கேட்டிருந்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் அந்த கொரட்டை வர்ற சத்தத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி அந்த கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு டைமிங் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கஸ்டமரை 7:20க்கு மேலே தான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு ஒரு ஞாபகமாக எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ். என்னோடய மெமரிஸும் என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா நிகழ்வும் நீங்களும் பொறுமையாக உட்காந்து இவ்வளோ தூரம் எனக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் ரசித்த மாதிரி நீங்களும் ரசிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன், எல்லாத்தையுமே இது பண்ணுவேன். ஸோ என்னைய பிடிச்சவங்கள மட்டும் ரசிப்பேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கஸ்டமர் ஒரு கஸ்டமருக்கு ஃபேஷியல், ஒரு கஸ்டமர் க்ளீனப், இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ஐப்ரோஸ் ஃபேஷியல் பண்ணோம். 2 பேத்துக்குமே வந்து ஐப்ரோஸ். அதுக்கப்புறம் வந்து ஹெனா போட்டு அமுச்சு விட்டுட்டேன். ஸோ போர்டை தூக்கி இங்கே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவுடரும் ஆயிலுக்கும் வந்து நிறைய பேர் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்துட்டு போயிருந்தீங்க. இன்றைக்குமே நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட பேருங்கிறதோட சேனல் பேருங்கிறதோட எனக்கு இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு கொடுத்த உங்களுக்கு வந்து நான் கைமாற என்ன செய்வேன்னு தெரில. ஸோ காலையிலேருந்து ரீல்ஸ் போடவே இல்லை. பெரிய வீடியோ என்னன்னே தெரியல. இப்போ ரீசனாக வியூவே போக மாட்டேங்குது. ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னன்னுலாம் தெரியல. சரி பரவாயில்ல, நான் வந்து ரீல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இன்றைக்கும் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, காலையிலேருந்து வீடியோவே போடல. ஸோ இப்போ போயிட்டு வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணலான்னு ஸோ பூ கொண்டாந்து வச்சேன். பூ வச்சு வீடியோ எடுக்கலான்னு பூ காஞ்சே போயிருக்கும். எங்கே காணவில்லை, பூ காஞ்சே போயிருக்கும். சரி காஞ்சாலும் நம்ம மாம்ஸ் வாங்கி கொடுத்த பூக்கு மகிமை சரிங்களா, அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ரீல்ஸை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு ஒரு 1/2 hour நம்ம டைம் இருக்கா. ஸோ இப்படி தான் கிளம்பியிருக்கேன். ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல, பூ மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். சரிங்களா, எல்லா ரீல்ஸும் எடுத்துகிட்டேன் கைஸ். ஓகே, அங்கே பிரியாணி இருக்குது, அதே போதும். துணியும் துவைச்சிட்டேன். இன்றைக்கி எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு கைஸ். போனங்காட்டி ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். அதனால் துணியை மட்டும் காய போட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுப்போம். சரி வாங்க போகிற இறக்கி விட்டுட்டு கிளம்பலாம். மணி ஆயிடுச்சு. 2 குட்டி நாய் சண்டை போட்டுட்ருக்கு க்யூட்டாக. என்னவோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுது. சரி டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹாய், வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் வைத்த பிரியாணி இருக்கிறது. அதுக்கப்புறம் தக்காளி, அது என்னது, வெங்காயம் நறுக்கி தயிர் சட்னியா அது இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. துணி மட்டும் காய போடணும். துணி மட்டும் எடுத்து காய போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு துணி மட்டும் சுத்த விட்டு எடுத்து போட்டேன். அம்மா துணி மட்டும் காய போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு தூங்குவோம். துணி பாதி துணி வெளியே போட்டேன். இன்றைக்கி துணி நிறைய இருக்கா, பாதி துணி வெளியே காயுது, இங்கே பாதி துணி உள்ளேயே போட்டு அம்மா அவ்வளோதான். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கணும். குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணணும், துணி காய போட்டு. சரி ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பிடிக்காமையே இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் நைட், பாய் எல்லாத்துக்கும். எல்லோரும் தூங்குங்க. நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகிறேன். பாய்.